ஹாய், வெல்கம் டு மிடிலே மேஜிக். நான் உங்கள் வர்ஷா. இன்றைக்கி நம்ம ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்காய் வச்சு பொதுவாக சாம்பார் வைப்பாங்க, இல்லை சூப்பு வைப்பாங்க. நம்ம வந்து புதுசாக ஒரு கறி பண்ண போகிறோம். இது மேபி நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் இது வந்து என்னோடய ஃபேவரட் அண்ட் 5 minutesல ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹீரோ முருங்கைக்காய் கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தென் கொத்தமல்லி. அவ்வளோதான். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்காக பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி அண்ட் தென் சாம்பார் பொடி. இவ்வளோ தான் இதுக்கு மொத்தமாக நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே. அண்டர் 5 minutes இது ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே நான் வந்துட்டு ஒரு பேன் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். அங்கே வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு கடலை எண்ணெய் விட போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 1.5 டேபிள் ஸ்பூன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு 4 பேருக்கு சமைக்க போகிறேன். ஸோ வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடுகு, சீரகம்லாம் போடணும். முன்னாடியே போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும், அதுக்கப்புறமா போடுங்க. ஸோ இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சா? ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு தென் உளுத்தம்பருப்பு போட போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ அப்படியே உள்ளே எட்டி பார்க்காதீங்க, மூஞ்சி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சமத்தியாக வாங்கினேன், கடுகு மூஞ்சிலே பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் தள்ளி நின்னே சமைங்க. அது வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ முருங்கைக்காய் வச்சு எவ்வளோ ரெசிபி இருக்குது. இது வந்து சாதத்துக்கூடையும் சரி ஈஸியாக பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் அண்டர் 5 minutes ஆகிடும். நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ஐயோ சாம்பாரா போரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாம்பார் பொடியே வச்சுட்டு சாம்பார் இல்லாமல் வேறு ஒன்று பண்ணுறோம். ஓகே, இங்கே கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயமும் போட்டுடுறேன். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பச்சை மிளகா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நறுக்கி போட்டுக்க போகிறோம். கொத்தமல்லி வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்துட்டு கார்னிஷ் மாதிரி போட்டுருவோம். ஏன்னா கொத்தமல்லி வந்துட்டு வதங்கினா நல்லா இருக்காது, அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கடுகும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் தடபடன்னு சமைக்கிறேன்னா அதனால கொஞ்சம் ஷேக் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கல. ஏன்னா முருங்கைக்காய் நீளமாக இருக்குமா, எப்படியும் தக்காளி வதங்கினா மசி ஆகிடும். அட்லீஸ்ட் முருங்கைக்காய்க்கு ஒரு கம்பெனி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் வெங்காயத்தையும் வந்துட்டு நீட்டமாக நறுக்கியிருக்கேன். அதை நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்குனிங்கன்னா கொஞ்சம் காரம் தெரியும். வெங்காயத்துக்கும் ஒரு காரம் இருக்கும். ரொம்ப பொடி பொடியாக நறுக்குனிங்கன்னா வெங்காயம் வந்து கேரமலைஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டு வரும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிடும், மஷி ஆகிடும். இது ஒரு லைட்டு புளிப்பு கொடுக்குமா, சூப்பராக இருக்கும். அதனால் இதுவுமே வந்துட்டு எனக்கு என்னமோ எனக்கு எல்லா சாப்பாட்லேயும் ஒரு 2-3 டேஸ்டாவது இருக்கணும்னு தோணும். சரி, நான் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியோட மேல் பார்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்காதீங்க. பெரியவங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா ஜீரணம் ஆகுறது கஷ்டம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு வெறும் அந்த க்ரௌன் மட்டும் இல்லாமல் மிச்சதெல்லாம் கட் பண்ணி திருப்பி உள்ளே போட்டுக்கோங்க. அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பட் எடிட்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த முருங்கைக்காய் போடணும். முருங்கைக்காய் போடுறதுக்கு முன்னாடி தக்காளியை ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ முருங்கைக்காய் வேக வைக்கிறப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைப்போமா, அப்போது இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 75-80% குக் ஆன உடனே நீங்கள் முருங்கைக்காவை போட்டுருங்க. அண்ட் முருங்கைக்காவை கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. அது தானாக வதங்கட்டும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உப்பு போட்டு உடனே அவசரமாக பண்ணாதீங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் தானாக வதங்கட்டும். தென் உப்பு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே முருங்கைக்காவை வதக்கிட்டேன்னா இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, தென் சாம்பார் பொடி, அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்மளோட முருங்கைக்காய் ரெடி. இதை விட சிம்பிளான ரெசிபி முருங்கைக்காய் வச்சு எதுவுமே இருக்காது. நீங்கள் சாம்பார் பண்ணணுன்னா கூட ரொம்ப நேரம் ஆகும். அண்ட் பை த வே, நான் வந்துட்டு சாம்பார்னு சொன்னேன்னு ஞாபகம் வந்துச்சு. என்கிட்ட 2-3 பேர் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதுவும் இருக்குது, அதுவும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிப்பியும் நான் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ இதுதான் முருங்கைக்காய்க்கு நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. ஸோ இங்கே நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டு நம்ம வந்து லெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். அது வந்துட்டு நீங்கள் ஒரு சிம்மும் வேணாம், ஹையும் வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அந்த உப்பு மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும்ல, அதனால் லைட்டாக ஒரே ஒரு வாட்டி வதக்கிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வைங்களேன், மீடியம் ஃப்ளேமில் வெந்துடும். முருங்கைக்காய் நடுவில் தொட்டு பாருங்கள், வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அப்படியே வெந்துடாமல் அப்படியே
ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் காயாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேக வைங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஓகே, பட் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நேரம் வைக்க வைக்க தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. அண்ட் தென் தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேக வைங்க. முருங்கைக்காவை அப்படியே ஜூஸ் மாதிரி ஆகிடாமல் சக்கையாக உடஞ்சி வராமல் ஓரளவுக்கு ஷேப் ஹோல்டு பண்ணுற அளவுக்கு வேக வச்சா போதும். ஓகே, ஸோ எனக்கு இப்போ இன்னும் நான் சொல்கிறேன்ல, அது கொஞ்சம் மொத்தையாக தான் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் திருப்பி நான் செக் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பர்ஃபெக்ட் டைமிங்லாம் இல்லைங்க. ஏன்னா முருங்கைக்காய் ஒன்று முத்தலாக இருக்கும், ஒன்று எலசாக இருக்கும். ஸோ முருங்கைக்காய் நீங்கள் பார்த்து தான் வேக வைக்கணும். அதனால் இதெல்லாம் குக்கரில் போட்டு பண்ணிடாதீங்க. குக்கரில் வச்சிங்கன்னா அப்படியே மொத்தமே உதிர்ந்து போயிடும். முருங்கைக்காய் அப்படியே எடுத்து நல்லா கடிச்சா தான் டேஸ்ட்டே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு சமையல் பண்ணுங்கள். இது எப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 5 to 8 minutes மொத்தமே முடிஞ்சிடும். அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கூட போக போக முருங்கைக்காய் அந்த சாம்பார் பொடியோட ஃப்ளேவர்லாம் எடுத்துக்கிட்டு ஊறி சூப்பராகிடும். எனக்கு இங்கே வெந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு அந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு மூடி வச்சிருவேன். அவ்வளோதான். அதோட வாசனை வந்துட்டு நீங்கள் பரிமாறுறதுக்கு முன்னாடி எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட முருங்கைக்காய் ரெடி, முருங்கைக்காய் கறி. ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை அண்ட் கமெண்ட். என்ஜாய் த ரெசிபி. பாய்.